GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். கோவை மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதான 3 பேரும் அதே நாள் காலை ஆட்டு வியாபாரி ஒருவரை கொலை செய்துள்ள தகவல் வெளியானதால் கோவை மற்றும் சுற்றுப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடந்த நவம்பர் 2ஆம் தேதி இரவு கோவை விமான நிலையத்தின் பின்புறத்தில் உள்ள பிருந்தாவன் நகர் பகுதியில் 21 வயது கல்லூரி மாணவி தனது ஆண் நண்பருடன் காரில் பேசிக் கொண்டிருந்தார். போதையில் இருந்த 3 பேர் அங்கு வந்து ஆண் நண்பரை அரிவாளால் தாக்கி மாணவியை கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்தனர். பின்னர் அந்த மாணவியை அங்கேயே விட்டு தப்பினர். போலீசார் உடனடியாக வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடினர். இந்த நிலையில் கோவை போலீசார் 3 குற்றவாளிகளையும் துப்பாக்கியால் காலில் சுட்டு பிடித்தனர். அவர்கள் சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த அண்ணன் தம்பிகள் கருப்பசாமி சதீஷ், கார்த்திக், காளீஸ்வரன் மற்றும் அவர்களின் உறவினர் தவசி குணா ஆகியோர் என்பது தெரியவந்தது. கைதிகள் காயமடைந்த நிலையில் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றனர். இவர்கள் மீது ஏற்கனவே கொலை, வழிப்பறி, அடிதடி உள்ளிட்ட பல வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரியவந்தது. பின்னர் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி பெற்ற போலீசார் கைதிகளிடமிருந்து வாக்குமூலம் பெற்றனர். அப்போது அன்னூர் அருகே சரையாம்பாளையம் பகுதியில் நவம்பர் 2ஆம் தேதி காலை நடந்த தேவராஜ் கொலை தொடர்பும் வெளியானது. ஆட்டு வியாபாரி தேவராஜ் தனது ஓய்விடத்தின் அருகே இருந்தபோது 3 குற்றவாளிகளும் அங்கு அமர்ந்து மது அருந்தினர். தேவராஜ் இதை கண்டித்ததும் அவரை கட்டையால் தாக்கி கொன்று உடலை அங்கேயே விட்டு சென்றனர். மறுபக்கம் தேவராஜின் மனைவி கணவர் காணவில்லை என போலீசில் புகார் அளித்தார். அடுத்த நாள் கோவில்பாளையம் காவல் நிலையில் அவரது சடலம் மீட்கப்பட்டது. கோவில்பாளையம் போலீசார் தேவராஜ் கொலை வழக்கில் 3 குற்றவாளிகளையும் விசாரிக்க முடிவு செய்துள்ளனர். இதற்காக நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து காவல் அனுமதி பெற திட்டமிட்டுள்ளனர். பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை உள்ளிட்ட 2 கோரமான குற்றங்களும் ஒரே நாளில் நடந்ததாக வெளியாகியுள்ள தகவல் போலீஸ் விசாரணையை மேலும் ஆழமாக்கியுள்ளது. சமூக ஆர்வலர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் இச்சம்பவங்களுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.